ஆனால் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த அதே வீரியம் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இருந்தது. அவர் தலைமை பொறுப்பை ஏற்றார். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று இந்த சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். பெரியாரின் கோட்பாடுகளை அடைகாத்தார். அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி எடுத்துச் சென்றார். அண்ணாவுக்கு நேர்ந்த கொடுமையை விட கலைஞருக்கு ஏராளமான அவமதிப்புகள், அவமானங்கள், இழிவுகள், வசவுகள் இன்றைக்கும் கூட கலைஞரை விமர்சிக்கிற அளவுக்கு வேறு திராவிட இயக்க தலைவர்களை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். மொழியால் எம்ஜிஆர் தமிழர் அல்ல, ஆனால் எம்ஜிஆரை யாரும் பெரிதாக அவர் தமிழர் அல்ல என்று கொச்சைப்படுத்த மாட்டார்கள். மொழியால் ஜெயலலிதா அம்மையார் தமிழர் அல்ல, ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை யாரும் பெரிதாக இவர் தமிழர் அல்லாதவர் என்று விமர்சிக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன, ஆனால் எம்ஜிஆர் மீது அந்த அளவுக்கு யாரும் அவர் ஊழல் செய்தார் என்று விமர்சிக்க மாட்டார்கள். அவர் மீது எஸ்கேரே கமிஷனை போடப்பட்டது. சர்க்காரியா கமிஷனை பேசக்கூடியவர்கள் யாரும் எஸ்கேரே கமிஷனை பற்றி பேச மாட்டார்கள். கலைஞர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்று பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன, டாஸ்மாக் உருவாக்கப்பட்டதே எம்ஜிஆர் காலத்தில் தான் என்பதை யாரும் பேச மாட்டார்கள், விமர்சிக்க மாட்டார்கள். ஊழல் செய்து அது நிரூபணமாகி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார். அவரை யாரும் ஊழல் ராணி என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் கலைஞரை இன்றைக்கும் அவர் ஊழலுக்கு அவர்தான் மூல ஊற்று என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கலைஞர் குறிவைத்து தாக்கப்பட்டார், விமர்சிக்கப்பட்டார். அது இன்றும் தொடர்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், பெரியாரின் கொள்கைகளை நீர்த்து போகாமல் கட்டி காத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு என்பதுதான். அந்த அரசியலை அப்படியே அடைகாத்தார். இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை கலைஞருக்கு தோன்றியது. சமத்துவபுரம் என்கிற ஒரு சிந்தனை, சமத்துவபுரம் என்கிற சிந்தனை. மனிதனை மனிதன் இழுத்துச் செல்லுகிற கைரிக்ஷாவை ஒழித்தவர், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவர், கண்ணொளி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர், குடிசைகளை மாற்றி காரை வீடுகளில் ஏழை எளிய மக்களை அமர்த்துவதற்கான புதிய திட்டத்தை இந்திய அரசியலில் அறிமுகப்படுத்தியவர், குடிசை மாற்று வாரியம் என்பதை கொண்டு வந்தவர். இதெல்லாம் தொடக்க காலத்தில் அவர் செய்தது. அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர், எளியவனாகவே பிறந்து வாழ்ந்தவர். பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டவர் என்பதால் அடுத்தடுத்து அவருடைய சிந்தனைகள் எப்படி செழுமையடைந்தன என்பதற்கு சமத்துவபுரம் ஒரு சான்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், கலைஞரை பாராட்ட எத்தனையோ உண்டு, ஆனால் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவில் வேறு எவருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை சமத்துவபுரம். ஏனென்றால் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. எல்லா கிராமங்களும் 2 கிராமங்களாக இருக்கிறது. ஊர் தெரு என்றும் சேரி என்றும். ஊர் தெருவிலே கூட மக்கள் சாதி அடிப்படையில் தெரு தெருவாக வசிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த ஹேபிடேஷன் என்கிற குடியிருப்பு பகுதி, இதுவெல்லாம் கோனார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு, இதுவெல்லாம் செட்டியார் தெரு என்று ஒரு கிராமத்திலே போனால்
தனித்தனியாகத்தான் அந்த தெருக்கு, ஒரே ஊர், ஆனால் சாதி அடிப்படையில் தான் தெரு இருக்கும். கலந்து இருக்கா, முதலியார் வீடு, செட்டியார் வீடு, கோனார் வீடு என்று கலந்து இருக்காது. இப்படி இந்த சமூக கட்டமைப்பு பிரிந்து பிரிந்து வாழுகிற வாழிடங்கள், தனி சுடுகாடு, தனி துறைப்பாடு குளிக்கிற இடத்துல இவர்கள் எப்போது சேர்ந்து வாழ்வது என்று கவலைப்பட்ட ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த சிந்தனை வேறு எந்த தலைவருக்கும் உருவாகவில்லை. இந்த கிராமங்களை அழிக்க முடியாது, எல்லோரும் வீட்டை மாற்றி கட்டுங்கள் என்று சொல்ல முடியாது, தெருவை மாற்றி ஒருவருக்கொருவர் இந்த சாதி தெரு என்று இல்லாமல் வீடு மாறி மாறி நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது, மாற்ற முடியாது. அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. ஆனால் அரசே ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கும், எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் அங்கே வாழ வேண்டும், அவர்கள் கலந்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை பெரியாரின் தலைமை மாணாக்கர் அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது. பெரியாரின் சீடர். இது சாதாரணமான ஒன்று அல்ல இந்த சிந்தனை. திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் பெருமையாக பேசுகிறோம். இதில் இரண்டு வகை இருக்கிறது. கட்சி அரசியல், திராவிட அரசியலில் கட்சியாக அரசியல் கட்சிகளாக இருக்கிற இயக்கம், தேர்தல் அரசியலில் பங்கு பெறாத அமைப்புகள். திராவிடர் கழகம் தேர்தல் அரசியலில் பங்கு பெறாது. திராவிடர் கழகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. பெரியார் அரசியலை ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகமாக இல்லாமல் இயங்குகிற எண்ணற்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. அவையும் திராவிட இயக்கம்தான். திமுக, அதன் பிறகு தோன்றிய அதிமுக, மதிமுக இவையும் திராவிட கட்சிகளின் நீட்சி. 19 திராவிட இயக்கமே இன்றைக்கு தமிழர்களுக்கு விரோதமானது என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்தொழிக்க வேண்டும். ஏனென்றால் பெரியார் ஆரியத்திற்கு மாற்றாக, பார்ப்பனியத்திற்கு மாற்றாக, சனாதன தர்மத்திற்கு மாற்றாக முன்வைத்த அரசியல் தான் திராவிட அரசியல். இந்திய அளவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் தான் இந்த அரசியல் வேரூன்றியது. இந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில். அதற்கு முன்பு பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவை சமூக தலங்களில், பண்பாட்டு தலங்களில் இயங்கி இருக்கின்றன. அரசியல் தலங்களில் அரசியல் கட்சியாக மாறி அந்த கோட்பாட்டில் இருந்து உறுதியாக நின்று நீர்த்து போகாமல் வீரியமாக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சி. அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் இருந்து பணியாற்றினார்.